சார் கவுண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிகோனோமெட்ரியில வந்து உன்னோட கொஸ்டின் வந்து 10th கொஸ்டின் கரெக்ட்டுங்களா? ஆமாங்க. இந்த 10th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கணும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் நான் டயக்ராம் இன்சர்ட் பண்றேன். என்ன கொடுத்துக்கிறாங்க? 2 poles of equal first opposite each other. Two poles equal heights. That is a very important point. ஓகேங்களா? அப்ப ரெண்டு போல்ஸ் வந்து ஈக்குவல் ஹைட்ல இருக்குது. ஸ்டாண்டிங் ஆப்போசிட்னு ஒரு வேர்டு கொடுத்துக்கிறாங்க. Opposite to each அப்ப ரெண்டு ஆப்போசிட்ல இருக்குதுன்ட்டாங்க. ஓகே. அதுல என்னங்கிறாங்க? ரெண்டு சைடுக்கு இருந்த எய்தர் சைட்ஸ் ஆர் ரோடுன்ட்டாங்க. ஓகே. ஓகே 80 சென்டிமீட்டர்ன்ட்டாங்க. அதையும் கொடுத்துறாங்க. சென்டிமீட்டர் கொடுத்தாங்க. சரிங்களா? ஃப்ரம் த பாயிண்ட் அங்கிள் வைட்னா இப்போ ஒரு போலுக்கும் இன்னொரு போலுக்கும் இருக்கிற லென்த் அதான் அதானே சொல்லிக்கிறாங்க. கமா போட்டு விச் இஸ் 80 சென்டிமீட்டர் வைடுன்னா அதான் சொல்லிக்கிறாங்க. ரெண்டு போல்ஸ் பத்தி தான் பேசியிருக்கிறாங்க. மற்றபடி எதுவும் பேசல. ஃப்ரம் த பாயிண்ட் பிட்வீன் த ரோட் அண்ட் ஆங்கிள் ஆஃப் எவலேவேஷன் அந்த ரோட்டுக்கும் அந்த போலுக்குள்ள ஆங்கிள் சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஒன்று டாப்ல இருந்து சொல்லிக்கிறாங்க. டாப்ல அப் போல்ஸ். ஓகே அந்த ரோட்ல இருந்து அந்த போல்ஸ் பார்க்கறது கரெக்டாக ஒரு பிக்சட் பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது என்ன நடக்குங்கிறாங்க? ஒன்று வந்து 60 டிகிரி another one is 30 degrees actually. So find the poles of and the distance from the poles of the road. Okay. Find the height of the poles. Okay. That is a very important point. ஓகேங்களா? ஏன்னா டயக்ராம் ட்ரா பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ண முடியுமா? இது கான்செப்ட் இல்லை நான் டயக்ராம் இன்செட் பண்ணிட்டேன். இந்த கான்செப்ட் புரியுதா? என்னமா? புரிஞ்சு. அங்கிள் இப்போ நம்ம ரெண்டு ட்ரையாங்கிளுக்கு வந்து போட்டு கண்டுபிடிக்கணுமா? ரெண்டு ட்ரையாங்கிள் இல்ல, ஒரு ரோட்டுக்கு நடுவுல ரெண்டு போல்ஸ் இருக்குது. ஒரு போல்ஸ்க்கு நடுவுல ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த மாதிரி. ஓகே. இந்த மாதிரி புரியுதா? ரோடு நடுவுல இருக்குது, அங்க இருந்து இருக்குது. கிளியரா? பிக்சர் கிளியரா இருக்குதான் போதும். இதுதான் கிளியரான பிக்சர். சரிங்களா? அவ என்ன சொல்லிக்கிறாங்க? டூ போல்ஸ் ஈக்குவல் ஹைட்ஸ்னால டூ போல்ஸ் ஈக்குவல் ஹைட் எதுவுமே சேஞ்ச் ஆகல. கரெக்டுங்களா? அந்த ஏ பிங்கிறதும் சிடிங்கிறது எது சேஞ்ச் ஆகல. கரெக்டாப்பா? அந்த என்ன செய்யறாங்க? ரெண்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 80 சென்டிமீட்டர் அண்ட் 80 மீட்டர் இன்செர்ட் பண்ணிட்டாங்க. அந்த ரோடுல இருந்து ஒரு போல்ஸ் டாப்ல பாக்குறது வந்து எவாலுவேஷன் எவ்வளவு? 60 டிகிரி. அடுத்த இன்னொரு வந்து பாக்குறதுக்கு வந்து 30 டிகிரி. கிளியராப்பா? ஓகே. சரி, இதான் ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த போல்ஸ். ஹைட் ஆஃப் த போல்ஸ் என்னது? நீ ஏபி ஹைட் கண்டுபிடிச்சாலும் சிடி ஹைட் கண்டுபிடிச்சாலும் CD சரி. ஈக்குவல். எனக்கு டேரக்டா நம்மளுக்கு தெரியாது. அதுக்காக என்ன பண்ண போறோம்? இந்த 60 டிகிரி யூஸ் பண்ணி நம்ம கையில என்ன இருக்குது? இங்க பாருங்க, ஓவரால் ஹைட் 80. கரெக்டா? ஆமா. இப்போ ஓவரால் ஹைட் 80னா நம்ம எப்படி ஆன்சர் கொண்டு வர்றது? தனித்தனி ட்ரையாங்கிளுக்கு ஹைட் கிடையாது. பாத்தியா? தனித்தனி ட்ரையாங்கிளுக்கு ஹைட் கிடையாது. சரியாப்பா? ஓகே. அப்ப ஓகே. என்ன பண்ண போறோம்? அந்த 80 மைனஸ் எக்ஸோ இல்லை 80 மைனஸ் அப்படியே வச்சுட்டு போனாலும் சரி. ஓகே. ஸோ ஒன்றை வந்து சரி. எக்ஸ் ஆகும், இன்னும் வந்து 80 மைனஸ் எக்ஸ் ஆகும் வச்சுட்டு கூட போகலாம். சரிங்களா? சார் ரன் பண்ணி பாருங்க முடியுமா? நான் ஹெல்ப் பண்ணணுமா? இப்போ சப்போஸ் என்னது அங்கிள்? இதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இது வந்து 80 மைனஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. 80 அதாவது மைனஸ் பிஓவோட வேல்யூ, பிஓவோட வேல்யூ வந்து எக்ஸ் வச்சுட்டு இதனோட வேல்யூ என்ன பண்ணலாம்? 80 மைனஸ் எக்ஸ் வச்சு 80 மைனஸ். நாம என்ன கண்டுபிடிக்க போறோம்? இதனோட ஹச்சோட வேல்யூ கண்டுபிடிக்கும். இது ஹச் தான், சேம் கைட், இதனோட ஹச் தான் கேட்குறோம். சரியாப்பா? ஓகே. சரி, இப்போ என்னாச்சு அனலைஸ் பண்ணி போடுங்க. இப்போ இது 60 டிகிரி. அப்ப இது என்னது? ஆப்போசிட். இது என்னது? பேஸ். அதே மாதிரி இது என்னது? இது 90 டிகிரி இருக்குதா? இது 30 டிகிரி. அப்ப இது என்னது? ஆப்போசிட். இது பேஸ். அப்போ ஆப்போசிட் பேஸ்னாவே நம்மளுக்கு என்னது? மேக்ஸிமம் tan θ தான். அப்ப ரெண்டுமே ஹச் இருக்கனால ஈஸியா கண்டுபிடிச்சலாம். கரெக்ட்டுங்களா? இப்போ அனலைஸ் பண்ணி போடுங்க. இன் அங்க எழுதும்போது என்ன பண்றீங்க? இன் ட்ரையாங்கிள். ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் யார் எடுக்கலாம்? ரெண்டு ட்ரையாங்கிள் எவன் எடுக்கலாம்? ஓஏபி எடுக்கலாமா? ஓசிடி எடுக்கலாமா? அங்கிள் ஏஓபி எடுத்துக்கலாம். ஓ ஓகே, நீ ஏஓபிங்கிறியா? ஓகே, ஏஓபி. அங்கிள் ஏஓபி எனக்கு ஒரு டவுட் அங்கிள். இப்போ சொல்றாங்க. இது ஏ அது ஏரியாஸ் ரிலேட்டட் சர்க்கிள் தான் இதுல. என்னடா இது ஏரியா ரிலேட்டட் சர்க்கிள் பேசுற? அங்கிள் அது தெரியும். தூங்க கவரியில பேசாத. ஓகே. இல்ல அங்கிள். அப்ப ஓகே, tan 60 டிகிரி என்ன தெரியும்? ஆப்போசிட் பை பை adjacent. adjacent ஆர் பேஸ். ஓகே. ஆப்போசிட் வேல்யூ என்னங்க? HR. அதாவது எழுதிக்கிறேன். ஆமா. AB டிவைடட் பை BO. அப்படின்னா என்னது? H பை X. இதுல என்ன டவுட் இருக்குதா? இப்ப tan 60 டிகிரி. tan 60 டிகிரி வேல்யூ என்ன? √3 1/√3? √3. ஆ.
அப்போ இது வந்து ஹச் ஈக்குவல் எழுதலாமா? ஹச் ஈக்குவல் எவ்வளவு? √3x. கிளியரா? கிளியர். இது வந்து 1ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அடுத்து இது செகண்ட் ட்ரையாங்கிள் போட்டுலாமா? காட்டிட்டு இன் சரி. ட்ரையாங்கிள் சொல்லுங்க, யார் எடுக்கலாம்? அங்கிள் COD. சிஓடி. அங்க என்ன நடக்குது சொல்லுங்க? tan அங்கிள் 30 டிகிரி. tan 30 டிகிரி. சேம் ஃபார்முலா தான். ஆப்போசிட் டிவைடட் பை ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்ப இங்க நோட்டேஷன் மாறும். இங்க இருக்கிற நோட்டேஷன் என்ன? சிடி பை டிஓ. CD பை DO. CD வேல்யூ என்ன? அங்கிள் இப்போ இந்த அந்த ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் போட்டு அந்த வேல்யூ எழுதக்கூடாது அங்கிள், இந்த மாதிரி நொட்டேஷன் போட்டு தான் எழுதணுமா uncle? அது போட்டு இன்னும் கிளியரா இருக்கும். இங்க பாரு, ஏன் எழுத சொல்றேன்னா இதுக்கு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் இருக்குது, இதுக்கும் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் இருக்குது. அப்ப நம்மளுக்கு ஒரே ஒரு வேரியன்ட் யாரு? இந்த நோட்டேஷன் போடும்போது தான் ரெண்டு வேற நோட்டேஷன். ஓகே, ரெண்டு வேற வேல்யூ. நீங்க அவசரமா போடுறீங்க, இல்ல நாங்க பேப்பர் சீக்கிரமா கரெக்ட் பண்றோம். ஏன்னா ரெண்டுமே ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் இருக்குது. அப்ப இதுக்கு லெட்டர் நோட் பண்ணுவாங்க, கச் பை எக்ஸ் போட்டுக்கிறீங்க. இதுக்கு பார்த்தா கச் பை 80 - எக்ஸ் போட்டுக்கிறீங்கன்னு சொல்லும்போது நாங்க அதை பத்தி திங்க் பண்ணுவோம்னா நாங்க திங்க் பண்ணிடுவோம். பட் நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது எக்ஸாம் கால்ல, அதுக்காக சொல்றேன். சரியா? ஓகே. கிளியரா? எழுதுனா அதுல என்ன ரெண்டு ஸ்டெப்லாம் என்னடா இருப்போகுது, அதை எழுதிக்கோ. சரியா? அப்ப என்ன கிடைக்குது? 1/√3 ஈக்குவல் டு h பை 80 - எக்ஸ். அதுல இருந்து என்ன தெரியுது? h ஈக்குவல் டு 80 - எக்ஸ் டிவைடட் பை √3. கிளியர் ஆர் எனி டவுட்? ஓகே. இப்போ என்ன, ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் ஈக்குவல் பண்ணிட்டு h எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டா ஹச்சோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஓகே. இப்போ ரெண்டு ஈக்குவல் பண்ணி ஹச்சோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியுமா? இல்லை கெல்குலேட் ஈக்குவல் பண்ணணுமா? பண்ணிட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்றேன். ஆ, நான் போடுறது uncle. நீ தான் போட்டாகணும். இல்லை நான் போடுறேன்னா எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நான் போட்டுக்கிறேன். நீ என்ன சொல்றியோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அங்கிள் நீங்களே போட்டு. அதே டூ கவரில் இருக்காரா, ரெண்டு ஈக்குவல் பண்றாங்கிற ஈக்குவல் பண்ண முடிக்கிறேன். இப்போ 1 ஈக்குவல் டு 2, ஏன்னா லெஃப்ட் சைடு ஈக்குவல் அண்ட் ரைட் சைடு அதனால ஈக்குவல். கரெக்டுங்களா? ஓகே. ஓகே. என்ன ஆகும் இது? √3x ஈக்குவல் டு ஒன்னாவது ஈக்குவேஷன் எழுதுங்க, இந்த பக்கம் ரெண்டாவது ஈக்குவேஷன் எழுதுங்க. 80 - எக்ஸ் டிவைடட் பை √3. எனி டவுட் அப் டு திஸ் ஸ்டெப்? இல்ல. அப்போ √3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா √3 இன்டு √3 எக்ஸ் ஈக்குவல் டு 80 - எக்ஸ். கரெக்ட்? அப்போ என்னாச்சு? 3x x ஈக்குவல் டு 80, 4x ஈக்குவல் டு 80, x ஈக்குவல் டு 20. அங்கிள் இது எதுக்கு அங்கிள் லெஃப்ட் சைடுல 3x + xன்னு போட்டிருக்கீங்க? அருமையான கொஸ்டின். அப்போ ஒவ்வொரு ஸ்டெப் போட்டா இருக்குமா? இப்போ என்னாச்சு? இது 3x ஈக்குவல் டு 80 - எக்ஸ். கரெக்டா? எனக்கு எக்ஸ் தானே வேணும், எக்ஸ் கண்டுபிடிச்சா ஹச் கண்டுபிடிக்கணும். அந்த எக்ஸ் இங்கே வந்துச்சுன்னா அந்த x. ஓகே அங்கிள். தூங்கி எந்திரிக்கிறியா? தூங்கி போய் பேஸ் வாஷ் பண்ணிடுறியா? இல்லை அங்கிள் பண்ணிட்டேன். குறிப்பாக தான் சொல்லுவேன், ஆன்சர் இதுதான் கொஞ்சம் டக்கு டக்குன்னு சொல்லுவேன். என்ன டச்சப் விட்டுருச்சோ? இல்லை போடுறேன்னா நானே போடுவேன். இப்போ வந்து நீங்களே போடுங்கிறியே. அப்புறம் இன்னொன்று என்ன சொன்னேன், இது எப்படி வந்ததுன்னு கேட்குறேன். தூக்குறியில் இருக்கிறீங்கடா, டே மணி 5:30 மணிக்கே கிளாஸ்னால நீ என்னாச்சு பண்ணிட்டு இருக்கா? 5:45 வச்சுக்கிறேன். சரியா? கொஞ்சம் தூக்கத்தை வந்து எந்திரிச்சுக்கோ, அப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ எக்ஸ் ஈக்குவல் எவ்வளவு? 20 மீட்டர். நம்மளுக்கு என்ன இருக்குது? h ஈக்குவல் டு எக்ஸ்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இதான் h ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ h ஓட வேல்யூ 20 மீட்டர். So any doubt up to this step? அங்கிள் இப்போ ரெண்டாவது இதுல போட்ட h ஈக்குவல் டு 80 - x. என்ன இருக்குன்னு? ரெண்டாவதுல வந்து போட்ட 80 - x டிவைடட் பை √3 ன்னு இருக்கும் பாரு. √3. ஓகே அங்கிள். கரெக்டா? ஓகே. சரி, இப்போ என்ன வேணும்? இந்த டயக்ராமுக்கு வாங்க திரும்ப. இந்த டயக்ராமில் எக்ஸோட வேல்யூ சப்மிட் பண்ணுங்க. அந்த ரோட்டுக்கும் இந்த டிஸ்டன்ஸும் தெரியும். இப்போ ஹைட்டு தெரிஞ்சிருச்சு. ஹைட் எவ்வளோ தெரிஞ்சிருச்சு? 20 மீட்டர். இந்த ஹைட்டு ரெண்டு சேம்னால 20 மீட்டர். அப்போ இது எக்ஸ்னால இது 20 மீட்டர். இது எவ்வளோ கிடைக்கும்? இது 60 மீட்டர். 60 மீட்டர். தட்ஸ் சார். என்ன டவுட்? அவ்வளோதானே அங்கிள்? அவ்வளோதான். சொல்றாங்க, என்ன வேணும்? என்ன டவுட் இருக்குது? டவுட் இல்லை.
டவுட் எதுவுமே இல்லையா? இல்ல uncle. சரி, ஓகே, அடுத்தது பார்க்கலாமா? கிளியரா? பார்க்கலாம். ஒரே நிமிஷம் இரு. அடுத்த கொஸ்டின் இன்சல்ட் பண்ணிடலாம். இப்போ 10th கொஸ்டின் முடிச்சுக்கிறோம், கரெக்டுங்களா? ஆமாங்க. ஸோ 11th கொஸ்டின் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின், நல்ல கொஸ்டின். ஸோ 11th கொஸ்டின் என்ன நடக்குதுன்னு சொல்கிறாங்க. எக்ஸ்ட்ரா புக் வச்சுக்கிட்டே நானே இன்செர்ட் பண்ணிட்டேன். நான் தான் இன்செர்ட் பண்ண போகிறேன். uncle. இது வீடியோ அப்லோட் ஆகும். ஏதாச்சும் ரெஃபரன்ஸ் வேணும்னா வீடியோ பார்த்துக்க, சரியா? சரி. மேபி எல்லாமே ஒரே வீடியோ போட்டுருவோம் நினைக்கிறேன். ட்ரிக்னாமெட்ரி ஒரே வீடியோ, அண்ட் அடுத்தது போட்டுன்னா மென்சுரேஷன் ஒரே வீடியோ வந்துடும், பார்த்துக்கோ. சொல்கிறாங்க இது என்னடா நடக்குதுன்னு. A TV tower stands vertically on a bank of a canal from a point on the other bank directly opposite to the tower. The angle of elevation of the top of the tower is 60 degree. From another point 20 meter away from this point on the joining this foot of the tower, the angle of elevation is 630 degree. Find the height of the tower and the width of the tower. Uncle, ஒரு வெர்டிக்கல் கேனல் இருக்கு அங்கிள். அங்கிருந்து அதுக்கு அந்த வெர்டிகல்னா ஆப்போசிட்ல ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுக்கிறேன், கரெக்டா? வெர்டிகல் பேங்க்னா கேனல்னா ஒரு வெர்டிகலா ஒரு ஸ்கேன் போட்டுக்கிறேன், கரெக்ட்டுங்களா? Bring a point of the other bank directly opposite the tower, கரெக்ட்டுங்களா? ஆமா. Angle of elevation top of the tower 60 degree from the another point of tower. ரெண்டு பாயிண்டா டிவைட் பண்றாங்கடா. ஆமா அங்கிள். அப்ப ரெண்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒரு பாயிண்ட் அங்கிள், அதுக்கு கொடுக்கல அங்கிள் வேல்யூ. அதுக்கு அந்த கொடுக்கல. அப்புறம் டோட்டலா அது கொடுத்துட்டாங்க செகண்ட் பாயிண்டோட சேர்த்து. செகண்ட் பாயிண்ட்டுக்கு டோட்டலா கொடுத்துட்டாங்க 20 மீட்டர். ஏன்னா ரெண்டுக்கும் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் தான் கொடுக்குறேன். ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் பத்தி இங்க பேசல, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் தான் சொல்லிக்கிறாங்க. ஓகே டேனியல். சரி, என்னாச்சும் ட்ரை பண்ண, நான் இங்கே டயக்ராம் இன்செர்ட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. டயக்ராம் இன்செர்ட் பண்ணுறேன். சரி, தான் அதனோட டயக்ராம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, சரிங்களா? அங்கிள் ஒரே ஒரு செகண்ட். சொல்லுங்க. டயக்ராம் கிளியரா? டயக்ராம் கிளியரா தெரியுதா? நான் கிளியரா இல்லையா டயக்ராம்? அங்கிள் அது இப்போ அந்த 20 மீட்டர் வந்து 60 டிகிரில இருந்தது 20 மீட்டர் அங்கிள். 30 மீட்டர் 60 மீட்டர் இல்ல, ரெண்டு பாயிண்ட்க்குள்ள டிஸ்டன்ஸ். 60 டிகிரி அங்கிள். 60 டிகிரில இருந்து தான் வந்து 30 டிகிரிக்கு 20 மீட்டர் அங்கிள். ஆமாடா கண்ணு. அப்படின்னா நாம இப்போ அந்த இது 60 டிகிரிக்கும் அந்த டவருக்கும் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸும் அப்புறம் ஹைட்டும் கண்டுபிடிக்கணும். ஓகே, அதான் நீ சொன்னது கரெக்டு தான். இப்போ என்ன சொல்லுங்கன்னா, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டவர். ஹைட் ஆஃப் த டவர் கண்டுபிடிச்சு சொல்லலாம். அண்டு வித் ஆஃப் த கேன். ஓகே ஓகே, போட்டலாமா? வித்துனா அந்த 20 மீட்டரோட சேர்த்து போடணுமா? 20 மீட்டருங்கிறத விட போட்டுக்கலாம். அதை கம்ப்ளீட் பண்ணும்போது தெரியும் உனக்கு ஒரு ஐடியா, சரிங்களா? சரி, வித்துங்கிறது யாருன்னா இங்கிருந்து இதுக்கு, சரிங்களா? அதாவது இது ஓவராலாக என்ன எடுத்துக்கிட்டீங்க? ஸோ பெரிய ட்ரையாங்கிள் எடுக்கும்போது அதே கேஸை ப்ரீவியஸ் போட்டணும். இது வந்து எக்ஸ்ன்னு எடுப்பீங்க, இது ஃபுல்லாக சேர்த்துன்னு என்ன எடுப்பீங்க? 20 + x எடுப்பீங்க. இது ரெண்டுக்குமே காமன் ஹைட். ப்ரீவியஸ் ப்ராப்ளம் போட்ட கான்செப்ட் இது. காமன் ஹைட் h எடுப்பீங்க. அப்ப ரெண்டு ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்றீங்க. என்னென்ன ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ண போறீங்க? ABC ADC. ABC ஃபர்ஸ்ட் போடலாமா? ABC ABCல என்ன நடக்குதுப்பா? tan 60 டிகிரி. அது tan 60 டிகிரி ஈக்குவல் ஆப்போசிட் பை adjacent. அந்த லெட்டர் நோட் பண்ணிக்கங்க, அப்புறம் கொஞ்சம் தப்பாக தான் இருக்கும்.
நம்ம கையில எது எது அப்ளை பண்ணுவீங்க? ஏன்னா இதுக்கு ஹைப்போதெனிஸ் வரல. அதனால வந்து நம்ம அதனால தான் tan யூஸ் பண்றோம். நம்ம யூஸ் பண்றது வந்து ஓகே. ஹைட்டு அதாவது பர்பெண்டிகுலர் அண்ட் பேஸ். அதாவது பேஸ். ஆப்போசிட் பை இதனால h பை எக்ஸ்னு வந்துருது. H by சேம் X. ஐடியா. h ஈக்குவல் டு √3x. கரெக்டா? Root இது 3. √3 வரும், அப்புறம் Okay. √3xன்னு வரும். சேம் ஒன். Okay. செகண்ட் ஒன்று கிடைக்கும். சேம் ஒர்க்கு tan 30 டிகிரி எங்கிருந்து அந்த ட்ரையாங்கல் எழுதிடணும். இன் ட்ரையாங்கல் யாருப்பா? ADC. ஏபிடி. ஏபிடி. அப்ப என்ன கிடைக்குது? அங்கிள் ஏபிடி சொல்லுப்பா. பெரிய ட்ரையாங்கிள். ஓகே. பெரிய ட்ரையாங்கல் எடுத்து தான் கண்டுபிடிக்க முடியும். ஹைட் காமன் ஹைட் ரெண்டு ஓகே. காமன் தானே. அப்போ h ஓகே. டிவைடட் பை 20 பிளஸ் எக்ஸ். 20 plus X. ஸோ அப்போ என்ன நடக்குது? இது √3 ஆயிரும். அப்போ 20 பிளஸ் எக்ஸ் இது என்னது 1 பை √3 ஆகும். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டா என்ன கிடைக்கும்? டிவைட் பை √3 கிடைக்கும். டிவைட் பை √3 ஈக்குவல் டு எவ்வளவு? Equal to H. அப்போ இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க, இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. Equation. இது ரெண்டையும் கண்டுபிடிங்க. ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தோட கான்செப்ட். இப்போ நீ போடுறியா இல்லை நானே போட்டா? நான் போடுறேன். அவ்வளோதான். வெரி குட். அப்போ 1 ஈக்குவல் டு 2 பிகாஸ் h ரெண்டு சைடு இருக்குது. இதுக்கு மேலே நீ சொல்லுவியாமா நான் எழுதுறேன். ஆமா அப்படி சொல்லிட்டே நீ நோட்டில் எழுது பார்க்கலாம். சரி. கிட்ட சொல்ல மாட்டேங்கிற, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அங்கிள் ரூட் இல்லை எழுதிட்டு இருக்கேன். √3 அந்த பக்கம் போயிடும். அப்படின்னா 3x 3x அப்புறம் 20 + x வந்து அங்கே -x ஆயிரும். ஈக்குவல் டு 20 ஆகும் அங்கிள். அப்புறம் x is equal to 10 ஆகும். x equal to எவ்வளவு? 10. 10. ஆக்சுவலாக ப்ரீவியஸ் ப்ராப்ளம் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தோம் பார்த்தியா? ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் h equal to √3x தானே. இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுங்க. h equal to இங்கே √3 விட்டுட்டு பாரு. அப்போ எங்கே என்ன கிடைக்கும்? 20 √3 மீட்டர்னு வரும். கரெக்டா? நான் அந்த h equal to xன்னு நான் வச்சுட்டேன். h equal to √3x இப்போ போடும்போது என்ன வந்தது? அப்போ வந்து h இருக்கிற இடத்துல என்ன கிடைக்கும்? 20 √3 வரும். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே பாரு h equal to x கிடையாது. h equal to √3x தானே. அதை அப்படியே போட்டுட்டேன். ஓகே. ஸோ அதே ஐடியா தான் இங்கே வருது. இங்கே வந்து அதே மாதிரி கான்செப்ட் வரனால கொஞ்சம் நான் வந்து அதனால ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். சரிங்களாப்பா? அங்கிள் √3யோட வேல்யூ போட்டு இது பண்ணலாம். பண்ணிக்கலாம், அது தப்பே கிடையாது. அப்போ √3x √3 வேல்யூ என்ன? 10. 10 என்ன கிடைக்கும்? 17.32 மீட்டரா சென்டிமீட்டரா? மீட்டர். 7.32 சாரி. இது வந்து 17 தானே வரும். அங்கிள் 17.32 தான். அதான் கேட்டேன். 7 கேட்டது. √3யோட வேல்யூ சொல்லி பார்த்தேன். 1.7. 1.732 சொன்னியா? அப்போ 10 போடும்போது 17.32. அதே ப்ரீவியஸ் ப்ராப்ளம் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்க. அதுக்கு என்ன வேணும்? 20 இருக்குது. இப்போ h equal to 20 into √3. அப்போ 10 போட்டு என்ன கிடைக்கும்? 17.32 into 2. அப்போ எவ்வளோ கிடைக்குது? 4 6 again 4 2 3 34.6 மீட்டர். ஓகேங்களா? ஓகே. 5 மார்க்கில் கேட்குறேன்னா மேக்ஸிமம் √3 வேல்யூ அப்ளை பண்ணிட்டு போட்டுருங்க. அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 2 மார்க் 3 மார்க்ல 2 மார்க் 3 மார்க்கில் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. √3 அவன் மென்ஷன் பண்ணால் போடுங்க. நம்ம சின்ன ப்ராப்ளத்துக்கு வேணால் கேட்பாங்க √3 வேலையை அப்ளை பண்ணுன்னு. இது மாதிரி டயக்ராம் போட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறோம்ல, அப்படிங்கும்போது √3ல வந்து அங்கிள் கொஸ்டின்ல √3யோட வேல்யூ கொடுத்துட்டாங்கண்ணா. √3 வேல்யூ கொடுத்துட்டா கம்பல்சரி போட்டாகணும். √3 வேல்யூ பை வேல்யூ போட்டால் கம்பல்சரி போட்டாகணும். சரி. அவன் கொடுக்கல அப்படின்னா 5 மார்க்காக இருந்தால் நீயே போட்டுரு. அவ்வளோதான், அதான் சொல்கிறேன். 5 மார்க் இருந்தால் நீயே போட்டுரு. அதை பற்றி நம்ம டிஸ்கஷனே பண்ண வேண்டாம். சரியா? 2 மார்க் 3க்கு வந்து ஆப்ஷன். நம்ம சின்ன கொஸ்டினாக இருந்தால் போட்டுக்கோ, பெரிய கொஸ்டினாக இருந்தால் வேண்டாம் விட்டுரு. சரி, அடுத்தது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டயக்ராமு, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போடணும். வேற மாதிரி இருக்கும், பார்த்துக்குங்க. அங்கிள் நாம என்ன வித்து கண்டுபிடிக்கலாம். வித்து தான் டெக்ஸ் அடப்பாவி. ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சா அதை வித்து, இதுக்கு டிஸ்டன்ஸ் வித்து. அப்போ எப்பயுமே 2 வேல்யூ கிடைக்கும். இது மாதிரி 2 அன்னோன் பாராமீட்டர் இருப்பாங்க. அந்த 2 அன்னோன் பாராமீட்டர் நம்ம ஆட்டோமேட்டிக்காக 2 ஈக்குவல் பண்ணும்போது கிடைச்சிடும். கரெக்டுங்களா? ஆட்டோமேட்டிக் ஈக்குவல் பண்ணும்போது கிடைச்சிடும். எழுதிக்குங்க. அதை நான் பேசாம அதை நீ சொன்ன மாதிரி வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டு அங்கே போய் டயக்ராம் போய் எழுதும்போது நீ வேற கலரில் எழுதிடுற. மேபி இதில் பென்சில் நோட் பண்ணியிருப்ப டயக்ராம.
அந்த இடத்துல மட்டும் பென்னில் லைட்டாக ப்ராக்கெட் போட்டு அந்த இடத்துல எழுதிடு. அப்போ தான் நம்ம புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி எங்களுக்கும் தெரியும், நீயும் கரெக்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஈஸியாக, எங்களுக்கு ஈஸியாக உனக்கும் ஓகே முடிச்சுட்டோங்கிற கான்ஃபிடென்ட் வரும். சரியா? சரி. நான் என்ன சொல்கிறேன் புரியுதா? டயக்ராமே பென்சிலில் போட்டிருப்பேன், இங்கே வேல்யூ வந்து எக்ஸ் நோட் பண்ணியிருப்பேன், இங்கே வந்து ஹச் நோட் பண்ணியிருப்பேன். அப்புறம் ப்ராப்ளம் கம்ப்ளீட் பண்ண முன்னாடி என்ன தெரியும், ஹச் எக்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணி முடிச்சிருப்பேன். அப்போ என்ன பண்ணுறேன்னா இது அழைக்க வேண்டாம், இது கீழே போயிட்டு பென்னில் பென்சிலே போட்டால் எங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது, வேறு கலர்னா பென் யூஸ் பண்ணுவீங்க, பென்னில் போயிட்டு இதனோட வேல்யூ என்னவோ அது ப்ராக்கெட் போட்டு இது எழுதிடுங்க. ஓகேங்களா? புரியுதாப்பா? புரியுதுங்க. சரி, இப்போ 12th கொஸ்டின் சொல்கிறாங்க. இங்கே ரெண்டு ஐடியா வந்துக்குது. ஒன்று வந்து என்ன வந்துக்குது, இந்த மாதிரி கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க, எலிவேஷன் அண்ட் டிப்ரெஷன் ரெண்டுமே கம்பைன் பண்ணுற கொஸ்டின். எலிவேஷனே ரெண்டுமே கேட்பாங்க, பட் இது அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். மொத்தம் 3 கான்செப்ட். எலிவேஷன் வரும், இல்லைன்னா எலிவேஷன் டிப்ரெஷன் ரெண்டு ஆங்கிள் வரும், இல்லைன்னா எலிவேஷன் டிப்ரெஷன்ங்கிறத விட எலிவேஷன் வரும், ஆர் டிப்ரெஷன் வரும். மொத்தம் 4 கான்செப்ட் ஆயிடுச்சு சார். இந்த 4 கான்செப்ட் எது வேணா வரலாம், இல்லை வெறும் டிஃபரன்ஷியல் மட்டும் கேட்கலாம். 5 கான்செப்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? அப்போ மேக்ஸிமம் யார் கேட்பாங்க உனக்கு 5 மார்க் அப்படின்னா, இதெல்லாம் உனக்கு 2 மார்க், இதெல்லாம் ஒரு 2 மார்க்கில் கேட்க சான்சஸ் இருக்குது. பட் 5 மார்க்கு இல்லை 4 மார்க்கில் கேட்குறவங்கன்னா இந்த 3 கான்செப்டில் வரும். சரிங்களா? இந்த 3 கான்செப்டில் எப்படி வேணால் கேட்பாங்க. அப்போ இந்த 3 கான்செப்ட் நல்லா தரவு பண்ணி போய்க்குங்க. எப்போ ரெண்டு கம்பைன், ப்ரீவியஸ் ரெண்டுமே எலிவேஷன், இப்போ இது என்ன கொடுக்குறான், எலிவேஷன் அண்ட் டிப்ரெஷன் கொடுக்குறோம். அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் நிறையா கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய்க்குங்க. சரிங்களா? பார்ப்போம். மறுபடியும் டைம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டி சர்மா ஆர் எம்எல் அகர்வால் ஆர் ஆர்எஸ் அகர்வால் என்னென்ன புக் இருக்குதோ, இல்லை அட்லீஸ்ட் 20 இயர்ஸோட கொஸ்டின் பேங்க்லாம் இருக்குது, அந்த 20 இயர்ஸோட கொஸ்டின் பேங்க்ல என்னென்ன கொஸ்டின் வருதோ அதை நம்ம பார்ப்போம். சரிங்களா? சரி, இதுக்கு என்ன கொடுத்துக்கிறான் கண்ணு? ஒரு பில்டிங் 7 மீட்டர் ஹை இருக்கு. ஆமாடா கண்ணு, 7 மீட்டர்ல ஒரு பில்டிங் இருக்குது. அந்த டாப் ஆஃப் அந்த டவர்ல இருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கீழ இருந்து டாப் ஆஃப் த டவருக்கு வந்து 60 டிகிரி இருக்குது. அதுக்கப்புறம் அங்க இருந்து கீழே வந்து 45 டிகிரி இருக்கு. டவரோட டாப்ல இருந்து கீழே பேஸ்ல வந்து டிப்ரெஷன் ஆங்கிள் வந்து 45. அப்புறம் பேஸ்ல இருந்து டவரோட டாப்புக்கு வந்து எலிவேஷன் ஆங்கிள் 60. ஓகே, ஒரு டயக்ராம் இன்சர்ட் பண்றேன், பாத்துக்க எப்படி டயக்ராம் என்னன்னு பாத்துக்க. இப்போ பில்டிங்கோட ஹைட் வந்து 7 மீட்டர்ட்டீங்க, கரெக்டுங்களா? அப்போ பில்டிங்கோட ஹைட் வந்து 7 மீட்டர் வந்துருக்குது. ஸோ டவர் வந்து எனக்கு இது இருக்குது, ஓகேங்களா? பில்டிங் டாப் ஆஃப் த ஹைட்டு அண்ட் எலிவேஷன் ஆஃப் த கேபிள் டவர், ஓகேங்களா, இஸ் 60 டிகிரி. ஓகேங்களா? ஐடியா கிளியரா? இந்த டயக்ராம் கிளியரா? அண்ட் ஆங்கிள் ஆஃப் த டிப்ரெஷன் இட்ஸ் 4. எங்கிருந்து? பில்டிங். அப்போ என்னது, இதுதான் நம்மளுடைய பாயிண்ட். இங்கிருந்து நீங்கள் டவருக்கு மூவ் பண்ணுறீங்க, அது இங்கிருந்து கீழே பார்க்குறீங்க, ஓகேங்களா? அப்போ இந்த கீழே பார்க்குறது வந்து டிப்ரெஷன் வரும், கீழே பார்க்குறது வந்து டிப்ரெஷன் வரும். அப்போ கீழே பார்க்குற ஆங்கிளுக்காக தான் இந்த ஹரிசாண்டல் லைன் போடுறாங்க. சரியாப்பா? அப்போ இது என்ன ஆகுது, 60 டிகிரி. இங்கிருந்து டவர் பார்க்குறது 60 டிகிரிங்கிட்டீங்க. அது என்னங்கிறாங்க, எலிவேஷன். எலிவேஷன் உங்களுக்கு தெரியும், மேலே பார்த்தா எலிவேஷன், கீழே பார்த்தா டிப்ரெஷன், கரெக்டுங்களா? மேலே எங்கே பார்க்குறீங்க அதுக்கு எலிவேஷன், அதே கண்ணை வச்சு நீங்க கீழே பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன். தட்ஸ் ஆல். ஓகே. அப்போ இது என்னது, இங்கே 45 டிகிரி வந்தது, எப்படி இங்கே 45 வந்தது? ஆல்டர்னேட்டிவ் எபிசியாலிட்டி, ஓகேங்களா? ஆல்ரெடி நீங்கள் லோயர் கிளாஸ் அந்த லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் படிச்சிருக்கீங்களா? இது என்னது, ஆல்டர்னேட் ஆங்கிள் தானே இது. இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிள் ஈக்குவல், இஜெட் ஃபார்ம் வருது, இஜெட் ஃபார்ம் வரும்போது இந்த ஆங்கிள் ஈக்குவல். சரிங்களா? இப்போ என்ன கேட்குறோம், டிட்டர்மெண்ட் ஆஃப் த ஹைட் ஆஃப் த டவர். எவன் ஹைட்டு? இவன் தான் ஃபுல்லாக ஹைட். யாரு? சிடி. சிடி சேர்ந்தது ஃபுல்லாக ஹைட்டு, கரெக்டாக கண்ணு? ஓகே. இப்போ 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது, கரெக்டுங்களா? இதை வச்சு இந்த டயக்ராம் பார்க்கும்போது கிளியராக தெரியுது. இந்த டாட் லைன் போடுறீங்க, இந்த டாட் லைன் போடும்போது என்ன ஆகுது, ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வருது. அப்போ இது 7 மீட்டர்னா இது கண்டிப்பாக 7 மீட்டர் தான் தெரியும், கரெக்டுங்களா? அப்போ இது என்ன எடுக்கலாம், இது வந்து ஒரு எக்ஸ்ன்னு எடுக்கலாம். அப்போ ஐடி ஈக்குவல் என்னது, 7 + x, கரெக்டாப்பா? இப்போ நம்ம கையில் என்னென்ன இருக்குது, இது 7 மீட்டர் இருக்குது. இதை வச்சு இந்த ஸ்பேஸ் கண்டுபிடிச்சு இந்த பேஸ் ஈக்குவல், கரெக்டுங்களா? இந்த பேஸ் ஈக்குவல். நம்ம யார் இருக்கிறா நம்ம கையில்,
இவன் யாரு ஆப்போசிட் நினைக்கிறேன், இவன் ஆப்போசிட் இவன் பேஸ். திரும்ப என்ன பண்ணலாம், இன் ட்ரையாங்கிள். கரெக்டுங்களா? இது கிளியரா புரிஞ்சுங்க. இன் ட்ரையாங்கிள் ஏபி இது எடுக்கலாம், கீழே இருக்கிற ட்ரையாங்கிள் ஏபிடி எடுக்கிறேன். சரிங்களா? ஏபிடியில் என்ன நடக்குது பின்ன, ஏபிடியில் ஆப்போசிட் நம்மளுக்கு ஆப்போசிட் பேஸ் இருக்குது. ஏன்னா ஆப்போசிட் வேல்யூ நம்ம கையில் இருக்குது, நம்மளுக்கு பேஸ் வேணும். அப்போ ஆப்போசிட் டிவைட் பை பேஸ் எது, டேனோடது அகைன். அப்போ டேனோட தான் வருது. அப்போ டேன் 45 டிகிரி. அப்போ டேன் 45 டிகிரி என்ன எழுதுறாங்கன்னு, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ ஆப்போசிட் வேல்யூ என்னடாங்கன்னு, ஆப்போசிட் வேல்யூ வந்து என்ன, ஏபி டிவைடட் பை பிடி. ஏபி வேல்யூ ஆல்ரெடி நம்ம கையில் இருக்குது 7. இது வேற வேணுமா, இது ஆல்ரெடி எக்ஸ்ன்னு வச்சுனா இதை வந்து நான் என்ன எடுக்கிறேன், ஒய்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? ஆல்ரெடி அங்கே எக்ஸ் எடுத்துட்டேன். எது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அதனால இதை என்ன பண்ணுறேன், ஒய்னு எடுத்துக்கிறேன். இது ஒய்னா இது ஒய். கரெக்டாக? இது ரெக்டாங்கிள் ஷேப்பா, இது ஒய்னா இது ஒய். அதனால என்ன பண்ணுறேன், அதாவது 7/y எடுத்துக்கிறேன். டேன் 45 டிகிரி என்னடா கண்ணு, 1. அப்போ y ஈக்குவல் டு எவ்வளவு, 7 சென்டிமீட்டரா மீட்டரா, இங்கே மீட்டர். அப்போ 7 மீட்டர். அப்போ இதுவே நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஒரு 7 மீட்டர் ஷேப் கிடைக்குது. அப்போ பார்த்து இது ரெக்டாங்கிள் பார்த்தா இது வந்து பார்த்தா ஒரு ஸ்கொயராக மாறி மாட்டேங்குது. இது ஒரு ஸ்கொயர் எடுக்குது, ரெக்டாங்கிள் கிடையாது. சரிங்களா? ஏன்னா 4 சைடு ஈக்குவல் ஆகும். கரெக்டாப்பா? சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம், அடுத்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ண போறீங்க. ஏசிஇ ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணுறீங்க. இன் ட்ரையாங்கிள் ஏசிஇ. அதில் என்ன வேணும் நமக்கு, ஆல்ரெடி நம்ம கையில் பேஸ் இருக்குது. நம்ம திரும்ப நம்மளுக்கு என்னதான் வேணும், இவன் வேணும். யாரு, ஆப்போசிட் வேணும். கரெக்டுங்களா? ஆப்போசிட் தானே வேணும், ஆப்போசிட். அப்போ என்ன வேணும், எகைன் tan 60 டிகிரி தான். tan 60 டிகிரி ஈக்குவல் என்ன எழுதலாம், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் வேல்யூ என்ன, ஆப்போசிட் வேல்யூ இந்த ட்ரையாங்கிளுக்கு எக்ஸ், கீழே இருக்குது அட்ஜசன்ட் வேல்யூ என்ன, 7. சரிங்களா? பட் tan 60 டிகிரி எவ்வளவு, tan 60 டிகிரி வந்து 1√3. கரெக்டுங்களா? √3 x/7. அப்போ என்ன கிடைக்குது, 7√3 கிடைக்குது. யாரோட வேல்யூ, எக்ஸோட வேல்யூ. இப்போ எக்ஸ் கிடைச்சிருச்சு. ஹைட் கண்டுபிடிச்சலாமா, ஹைட் ஈக்குவல் என்ன, சிடி. சிடி ஈக்குவல் என்னது, டிஇ பிளஸ், அது ஆல்ரெடி 7 பிளஸ் எக்ஸ்ன்னு போட்டேன், இருந்தாலும் எழுதிக்கலாம், டிஇ பிளஸ் இசி. கரெக்டுங்களா? டிஇ பிளஸ் இசி. டிஇ வேல்யூ என்ன போட்டுக்கிறாங்க, 7 கண்டுபிடிச்சாச்சு. பிளஸ் இசி வேல்யூ, இசி வேல்யூ எக்ஸ். இசி வேல்யூ எவ்வளவு, எக்ஸ். அப்போ என்னாச்சு, 7 பிளஸ் 7√3. கரெக்டாமா? அப்போ என்ன பண்ணலாம், ரெண்டுக்கு 7 காமன், 7 வெளியே எடுத்துட்டேன். அப்போ 1 பிளஸ் √3 வரும். √3 வேல்யூ ஆல்ரெடி உனக்கு தெரியும். அப்போ என்னாச்சு, 1 பிளஸ் 1.732. கரெக்டாக? ஓகே. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேட்டுக்கப்பா. அப்போ என்ன கிடைக்கும், 7 இன்ட்டு 2.732. இது ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சொல்கிறாங்கன்னு. அப்போ இங்கே எக்ஸை கண்டுபிடிச்சது யாரு, இது மீட்டரு. எக்ஸை வந்து மீட்டர்னு போட்டுங்க. அப்போ எக்ஸ் எங்கே இருக்கிறான், எக்ஸ் பார்த்தா இங்கே இருக்கிறான், இந்த இடத்துல இருக்கிறான். அப்போ என்னது, இது 7√3 மீட்டர். எனக்கு ஃபுல் ஹைட் வேணும். ஃபுல் ஹைட்டுக்கு இதுதான் டவர். இது ஃபுல் ஹைட் போட்டுன்னா முடிஞ்சு போச்சுறாங்க. சரியா? சரி, இதை மல்டிப்ளை பண்ணி மட்டும் போடு. ஒரே செகண்ட். அங்கிள் இப்போ அந்த √3க்கு 3 டிஜிட்டுமே எடுக்காது அங்கிள், இல்லை ஒரு 2 பாயிண்ட்டுக்கு அப்புறம்? அதாவது 3 டிஜிட் மேக்ஸிமம் எடுத்து போடுறாங்க. ஃபைனல் ஆன்சருக்கு வேணா ஒரு பாயிண்ட், 2 பாயிண்ட் வச்சுக்கோங்க. சரி, 2 பாயிண்ட் போதுமா? கடைசியா ஃபைனல் வேல்யூக்கு மல்டிப்ளை பண்ணிட்டு வர ஆன்சர் இருக்குல்ல, மல்டிப்ளை பண்ணிட்டு வர ஆன்சருக்கு 2 பாயிண்ட். ஓகே. மேக்ஸிமம் 3 பாயிண்ட் 17 வச்சு தான் போடுவாங்க. சரி அங்கிள். 19.12. 19.4. நான் செக் பண்ணல, நீ சொல்ற ஆன்சர் கரெக்ட்னு சொல்லிட்டு நான் எழுதிக்கிறேன். ஏன்னா நீ நல்லா போடுவீங்க எனக்கு தெரியும். மிஸ்டேக் இருந்தா அப்புறமேட்டா உனக்கு தெரியும். மிஸ்டேக் பண்ண மாட்டே தெரியும். 19.124. இது மீட்டரா, மீட்டர் மூணு. சரிங்களா? ஓகே, நோட் பண்ணிக்கோ. டக்கு டக்கு முடிச்சு சொல்ல ப்ராப்ளத்தை, ஏன்னா நமக்கு டைம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க, 13th கொஸ்டின். சரி, நம்மளுடைய 13th கொஸ்டின் சொல்லுப்பா. என்னாச்சு, என்ன கொடுத்துக்கிறேன், எப்படி டயக்ராம் ட்ரா பண்ணுவேன், எனி ஐடியா? As observed from the top of the 75 meter, இது height வந்து 75 அங்கிள். லைட் ஹவுஸ் ஓடுது. டாப் ஆஃப் த லைட் ஹவுஸ்.
கடல்ல இருந்து பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். 2 கடல்ல இருந்து என்ன வருது? 2 கப்பல் வருது. நம்ம ஈஸி இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். ரொம்ப ஈஸி தான். அப்ப 2 கப்பலும் ஒவ்வொரு பிளேஸ் இருக்குது. அங்க இருந்து அந்த லைட் பாக்குற ஆங்கிள் 30 டிகிரி டிஃபரன்ஸ். 30, 45. அப்ப லைட் ஹவுஸ்ல இருந்து பாக்குறாங்க கரெக்டா? லைட் ஹவுஸ்ல இருந்து அங்க ஆமாங்க. பாக்குறீங்க. ஒன்னு வந்து 30 டிகிரி, அனதர் ஒன்னு வந்து 45 டிகிரி. கரெக்டாப்பா? எப்பயுமே பாருங்க ஆமா. அப்படியே ஆப்போசிட்டா மாறும். இங்க ஃபர்ஸ்ட் 35 டிகிரி 45 டிகிரிங்கிற போது அந்த டயக்ராம் போடும்போது 30 டிகிரியும் வந்து இது வந்து உனக்கு எனக்கு ஆப்போசிட்டா மாறிடும். கரெக்ட்டுங்களா? இங்க பார்த்தா சின்ன ஆங்கிள் சரிங்க. இருக்கு. இங்க கீழே பார்த்து மேலே வரும்போது உங்களுக்கு பெரிய ஆங்கிள் மாதிரி இருக்கும். எது இருந்தா இஜெட் ஃபார்ம் எப்படி ஆகுதுன்னு பார்த்துட்டு இந்த ட்ரையாங்கிள் போட்டுருங்க. சரிங்களா? இதுதான் கரெக்டான டயக்ராம். சரி. இதான் உனக்கு ஏதாச்சும் இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கு தான் பாருங்க. டயக்ராம் நான் கிளியரா சொல்லிட்டு நான் அப்படியே இப்படி இன்செர்ட் பண்ணிடுறேன். டிரா பண்ணி காட்டுறதுல பார்த்துக்குங்க. ஆ? இப்போ பாருங்க இந்த இது சரி. இஜெட் ஃபார்ம். இங்க இருந்து இஜெட் ஃபார்ம்னா இங்க 30. அதே மாதிரி இது ஓவரால் வரனால இதுக்கு ஒரு லைன் இருக்குது. அப்ப இங்க இருந்து ஒரு இஜெட் ஃபார்ம் போது இதுக்கு ஒரு 45 டிகிரி. கரெக்ட்டுங்களா? அப்ப பார்த்தா ஓகே. இது பாத்தீங்கன்னா இது பெரிய வேல்யூவா இருக்கும். இங்க வரும்போது என்ன ஆகுது? ஜஸ்ட் சின்ன. இமேஜ் தாத்தா. இப்ப நீ வெயில்ல நடக்கிறேன்னு வச்சுக்கோ. வெயில்ல நடக்கும்போது என்ன ஆகும்? உன்னோட உருவம் பார்த்தா பெருசா இருக்கும். பட் கீழே பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கும். அது வெயிலுக்கு தகுந்த மாதிரி. ஒரு டைம் ரொம்ப பெருசா காட்டும். சரிங்களா? அந்த மாதிரி தான் இது. ஆ? அப்ப நம்ம இமேஜ் ஓகே. தான் நமக்கு இது காட்டுற மாதிரி சின்னது வந்து 30 டிகிரியாவும் பெருசு வந்து 45 டிகிரியாவும் இங்க இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது மாறி வரும். சரியாப்பா? ஓகே. வேற என்ன? இதுக்கப்புறம் என்ன கேட்டுக்கிறாங்க? என்ன கொஸ்டின் படிச்சுட்டு என்ன கேட்டுக்கிறாங்க பாரு. If one ship is exactly behind the other on the same side of the lighthouse, find the distance between the two ships. ரெண்டு ஷிப்ஸ்க்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. இங்கேயாம 2 பேரு. இங்க அப்படி தெரியாது. கரெக்ட்டா? இது நமக்கு தெரியாது. இது நமக்கு தெரியாது. அப்ப 2 ஷிப்னா இங்க ஒரு ஷிப், இங்க ஒரு ஷிப் இருக்கிறாங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப எனக்கு ஆமா. இந்த வேல்யூ வேணும். இந்த வேல்யூ வேணும். கரெக்ட்டுங்களா? ஆமா. சோ எப்படி போடலாம்? நம்மகிட்ட என்ன வேல்யூ தான் நம்ம கையில இருக்குது? இந்த வேல்யூ மட்டும் அந்த இருக்குது. அப்ப இந்த ஆமா. வேல்யூ வச்சுட்டு இந்த வேல்யூ போடலாமா? இது வந்து ஒய்ன்னு வச்சுக்கலாமா? போடலாம். அப்ப பெரிய ட்ரையாங்கிள் வருதுன்னு என்ன கிடைக்கும்? எக்ஸ் பிளஸ் ஒய் நேர். கரெக்ட்டுங்களா? எக்ஸ் பிளஸ் பெரிய ஒய். ட்ரையாங்கிள் அதாவது பிடியோட வேல்யூ. பிடி. பிடியோட வேல்யூ எக்ஸ் பிளஸ் ஒய் நேர். நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம்? ஓகே. பிசி வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம். சிடி வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். நம்மளோட கொஸ்டின் கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து ஜஸ்ட் இதை மட்டும் தான் கேட்டுக்கிறோம். ஏன்னா நம்ம எத்தனை கண்டுபிடிக்க வேணும் பாருங்க. இந்த ஒய் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அடுத்து எக்ஸ் பிளஸ் ஒய் டைரக்டா கிடைக்கும். அதுல இருந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். சரிடா கண்ணு? சரி. சொல்லுப்பா. இப்ப எந்த ட்ரையாங்கிள் எடுக்கலாம்? சின்ன ட்ரையாங்கிள் எடுத்துட்டு அப்புறம் பெரிய ட்ரையாங்கிள் போகணும். ஏன்னா சின்ன ட்ரையாங்கிள் 75 டிகிரி இருக்குது, பெரிய ட்ரையாங்கிள் 75 டிகிரி இருக்குது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எது வேணா எடுத்து போடலாம். சின்ன பட் ஒரே ட்ராக். ஒரு சிங்கிள் வேல்யூ எங்க இருக்குது? இவன் தான் இருக்கிறான். பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துட்டு என்ன ஆகும்? 2 வேரியபிள் ஆயிடும். பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துட்டு என்ன ஆகும்? ஆமா. எக்ஸ் பிளஸ் ஒய்னு வந்துடும். நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு சிங்கிள் வேரியபிள் கண்டுபிடிச்சு அப்புறம் டபுள் வேரியபிள் போகணும். அப்பதான் ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஓகே. அதனாலதான் சின்ன ட்ரையாங்கிள் இருக்கு. நீ பெரிய ட்ரையாங்கிள் எடுத்தாலும் தப்பு கிடையாது. சரியா? இப்ப சின்ன ட்ரையாங்கிள் சரி. யாரு? 45 டிகிரி வர்றது சின்ன ட்ரையாங்கிள். அப்ப ஏபிசிங்கிறது சின்ன ட்ரையாங்கிள். அப்ப அதுல என்ன நம்ம கையில இருக்குது? ஆப்போசிட் இருக்குது. நமக்கு என்ன கண்டுபிடிச்சா ஈஸியா இருக்கும்? பேஸ் கண்டுபிடிச்சா ஈஸியா இருக்கும். அதனால என்ன பண்ண போறேன்? ஆப்போசிட் பை பேஸ்னால நான் tan 45 டிகிரி எகைன் யூஸ் பண்றேன். ஏன் tan யூஸ் பண்றோம்? நம்மளுக்கு எந்த வேல்யூ வேணுமோ அதை நம்ம எங்க இருக்கு பாக்குறோம். அப்ப அதை வச்சு tan வருமா, காசு வருமா, சைன் வருமா, அப்ப அதனால யூஸ் பண்ணணும். ஏங்க சார் எல்லாத்துக்குமே tan தான் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பெல்லாம் வந்து இந்த ஸ்லாண்ட் கைட்டு கேட்கறோம்னா அப்போ வந்து தான் வந்து நம்ம சைன் காசு பத்தி திங்க் பண்ணணும். நம்ம பார்த்து 90% படம் டேனே போடுவோம். உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா கேட்கறதுக்கு என்ன பார்ப்பேன்னா ஃபைண்ட் ஸ்லாண்ட் கைட்டு அதுங்கிறது இந்த சிப்ல இருந்து இங்க ஹைப்பர்னியூ. உண்டான டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்பாங்க. இங்க இருந்து இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்பாங்க. அப்படிங்கிற பாயிண்ட் போயிட்டு டேன் அப்ளை பண்ணா கிடைக்குமா? கிடைக்காது. கிடைக்கும். கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா இதையும் கண்டுபிடிச்சிட்டு பித்தாகரஸ் தீரத்தை அப்ளை பண்ணா கிடைக்கும். டைரக்டா வேணும்னா நம்ம சைனோ காசோ பார்த்து போட்டுக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம்? இது டேன் தான் போட்டு பழக்கம் அப்படின்னா டேனே போட்டு தப்பு கிடையாது. நீ இதையும் கண்டுபிடிச்சிட்டு இது நம்ம கையில் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இது வேணும்னா பித்தாகரஸ் தீரத்தை அப்ளை பண்ணணும். அப்ப 2 ஒர்க் ஆயிரும். கரெக்டா? ஆமா. அப்படியும் போடலாம். டேன் வச்சு தான் சார் போடுவேன் அப்படின்னா போட்டுக்கலாம். தப்பு கிடையாது. நான் தப்புன்னே சொல்லல. சரியா? பட் சரி. பித்தாகரஸ் தீரத்தை யூஸ் பண்ணி போட்டுக்கணும். அதை நான் மறந்துடாதீங்க. ஓகேங்களா? சரிங்க. சரி இப்போ என்னாச்சு? நம்மளுக்கு ஆப்போசிட் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அட்ஜஸ்ட். ஆப்போசிட் எவ்வளவு? ஏபி டிவைடட் பை பிசி. ஏபி வேல்யூ எவ்வளோ கண்ணு? 75. பிசி 70. வேல்யூ தெரியாது, அது ஒய். இங்க ஒய். எவ்வளோப்பா? 1. அப்போ நல்லா ஈஸியாக போச்சு. ஒய் ஈக்குவல் டு 75 மீட்டர்னு ஆயிடுச்சு.
அப்போ ஒய்யோட பிரச்சனை முடிஞ்சுது. ஒய்யோட பிரச்சனை என்ன? தட் இஸ் ஈக்குவல் டு 75 மீட்டர்னு ஆயிடுச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ் தெரியாது. எக்ஸ் தெரியல, நம்ம என்ன எடுக்கிறோம்? எக்ஸ் பிளஸ் ஒய்னு எழுதிக்கிறோம். அப்போ ஒய் ஈக்குவல் என்ன பண்ணலாம்? 75 பிளஸ் எக்ஸ்ன்னு தெரியும். யாரு? பிடி. இங்கிருந்து இங்க வரைக்கும் நம்மளுக்கு 75 பிளஸ். அப்போ இப்போ என்ன பண்ண போறேன்? பெரிய ட்ரையாங்கிள் எடுக்க போறேன். பெரிய ட்ரையாங்கிள் என்ன? இன் ட்ரையாங்கிள் ஏபிடி. வெரி குட். சொல்லுப்பா. திரும்ப என்னது? பேஸ் தான் வேணும். ஆப்போசிட் தான் நம்ம கையில் இருக்குது. அதனால என்ன பண்ண போறேன்? திரும்ப டேன் தான் அப்ளை பண்ணணும். அதனால என்னாச்சு? tan 30 டிகிரி. tan 30 டிகிரி என்ன? திரும்ப ஃபார்முலா எழுதி எழுதுங்க. 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு 2 ஸ்டெப் மிஸ் பண்றதுனால இல்ல எழுதுறதுனால ஒரு பிரச்சனை கிடையாது. எழுதிக்கங்க. ஏபி டிவைடட் பை பிடி. ஏபி டிவைடட் பை பிடி. ஏபி வேல்யூ என்னங்க? ஏபி வேல்யூ 75 தான். 75 டிவைடட் பை பிடி வேல்யூ என்ன கிடைச்சது? பிடி தான் 75 75 பிளஸ் எக்ஸ். கரெக்ட்டுங்களா? plus 6. ஆமா. tan 30 டிகிரி எவ்வளவு? tan 30 டிகிரி 1/√3 ஆ? 1/√3. ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 75 பிளஸ் எக்ஸ் 75. 75/√3. கரெக்டாப்பா? ஆமா. நம்மளுக்கு என்ன வேணும்? எக்ஸ் தான் வேணும். அதனால இந்த 75 தூக்கி இங்க போட்டுருங்க. அப்ப என்னாச்சு? எக்ஸ் ஈக்குவல் டு 75/√3 மைனஸ் 75. தட் இஸ் ஈக்குவல் டு 75 காமனா எடுக்கிறீங்க. √3 மைனஸ் 1. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? 75 இன்ட்டு 1.732 மைனஸ் 1. தட் இஸ் ஈக்குவல் டு 75 இன்ட்டு 0.732. ஓகே. சரி, இதை மல்டிப்ளை பண்ற டெசிமல் கஷ்டமா இருக்குதுன்னா நீங்க என்ன பண்ணணும்? இன்டிஜரா மாதிரி இன்ட்டு 10⁻³ போட்டுக்கணும். 732 இன்ட்டு 10⁻³ அப்படின்னா மீனிங் என்ன உங்களுக்கு தெரியும்? ஆல்ரெடி கற்றுக் கொடுத்துக்கிறோம்னு நினைக்கிறேன். மல்டிப்ளை பண்ணிட்டு 3 டெசிமல் வைக்கணும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு போடுங்க பார்க்கலாம். டக்குன்னு கால்குலேட்டர் மொபைலுக்கு யூஸ் பண்ணிடாத, மேனுவலா போடு. அங்கிள் இப்போ 75க்கும் 0 போடலாம் அங்கிள். நாம இதுக்கு மட்டும்தான் அங்கிள் 0.732க்கு மட்டும்தான் அங்கிள் டெசிமல் எடுத்திருக்கோம். ஆமா, 0.732க்கு தான் டெசிமல் இருக்குது. நம்ம அதனால தான் நம்ம இன்டிஜரா மாத்திட்டு மல்டிப்ளை பண்ணிட்டு 3 டெசிமல் நம்ம வச்சுக்கலாம். ஓகே. இல்ல அதுல டவுட் இருக்குதா? இல்ல அங்கிள். அங்கிள் பாயிண்ட் வச்சு சொல்றதா அங்கிள்? ஃபார்மட் ஆகல. பாயிண்ட் வச்சு தான் சொல்றேன். கால்குலேட்டர் கது யூஸ் பண்ணிராத. இல்ல சரியா? நீ வந்து மேனுவலா போடு. 54.9. 54.9 ஆ? ஓகே. இது யாரு? ரெண்டு சிப்புக்குள்ள டிஸ்டன்ஸ் கரெக்ட்டா? 54. சொல்லு 54.9 அங்கிள். 9. ஒரே ஒரு டெசிமல் வச்சிட்டியோ? ஓகே. அப்புறம் 00 ஓகே. அப்ப இந்த டிஸ்டன்ஸ் என்ன வருது? 54.9 2 சிப்ஸோட டிஸ்டன்ஸ். இவனுக்கு தான் வேணும் நமக்கு. இவனுக்கு தான் கொடுத்துருக்கோம். சரிங்களா? நம்மளுக்கு மேபி இன்னொரு கொஸ்டின் கூட எக்ஸ்ட்ரா கேட்கணும். உங்களுக்கு 5 மினிட்ல லைட் ஹவுஸுக்கும் ஃபர்ஸ்ட் சிப்புக்குள்ள டிஸ்டன்ஸ், லைட் ஹவுஸுக்கும் இந்த சிப்புக்குள்ள டிஸ்டன்ஸும் கேட்கலாம். சரிங்களா? அப்போ அதனோட ஆன்சர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இது எல்லாமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். அவங்க வேணுமே எக்ஸ்ட்ரா கொஸ்டின் கேட்குற மாதிரி கேட்பாங்க. லைட் ஹவுஸுக்கும் 2 சிப்புக்கும் பிட்வீன் உள்ள டிஸ்டன்ஸை கண்டுபிடிப்பாங்க. அப்போ என்ன பண்ண போறோம்? பிசிக்கு உள்ள டிஸ்டன்ஸ் 75 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். அது பிடிக்கு என்னது? ரெண்டையும் ஆட் பண்ணி போடணும். கரெக்டா? ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டா என்ன கிடைக்கும்? அதை மட்டும் மறக்காம போட்டுருங்க. பிடி ஈக்குவல் 2க்கும், அதாவது ஓவரால் டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸும் இதுக்கும் இவ்வளோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ பார்த்துக்கணும். அப்போ என்னாச்சு? 75 பிளஸ் 54.9 அதையும் கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ கேட்குற கொஸ்டின் மேபி 5 மார்க்னா ஒரு 2-3 கொஸ்டின் கேஸ் ஸ்டடி ப்ராப்ளம் இந்த மாதிரி கேட்பாங்க. ஒரு 5-6 கொஸ்டின் இங்கே என்ன பண்ணுவாங்க? நம்ம டயக்ராம் போடுறோம். அவன் என்ன சொல்லுவான்? 2 படகு போட்டுட்டு இங்கே ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபர்ஸ்ட் சிப் ஃப்ரம் a light house, what is the distance between in the second ship from the light house, and also what is the I wave of distance from this value. இதெல்லாம் கூட கேட்பாங்க. கேஸ் ஸ்டடி அவ்வளோதான். பெருசாக உங்களுக்கு சிபிஎஸ்சியில் கேஸ் ஸ்டடி கிடையாது. இதை நீ கிளியர் ஆகிட்டா போய்ட்டு இதே கொஸ்டினை எலாபரேட் பண்ணி கேட்பாங்க. உங்கள் புக் கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகிறதுக்காக தான் அதே கொஸ்டின் எலாபரேட் பண்ணி கேட்டாங்கன்னா அது வந்து கேஸ் ஸ்டடி கொஸ்டின் ஆயிடும் வித் டயக்ராமோட போட்டு. சரியா?
அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண சரி. என்ன கிடைக்குது 9.9 12 கிடைக்குமா 29.5 மீட்டர் நியர்பை 130 மீட்டர் இருக்குது சரிங்களா நியர்பை 130 மீட்டர் சரியாப்பா சரி. கிளியரா எனர்ஜி டவுட் இருக்குதா டவுட் இல்லைங்க. அப்போ கடைசி மீட்டர் போடுங்க மீட்டர் போடாம விட்டுறாதீங்க அதுக்கு ஒரு மார்க் பிடிச்சிருவாங்க ஒரு சிலர் அரை மார்க் ஒரு சிலர் ஒரு மார்க் அந்த மாதிரி பிடிச்சிருவாங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போட்டுங்க போலாம் அடுத்ததுக்கு போகலாம். சார் அடுத்தது அதே ஐடியா தான்டா இப்போ செப்பு பார்த்தா கீழே பார்த்தோம் கடலில் பார்த்தோம் இப்போ ஆகாயத்தை பார்க்குறோம் அவ்வளோதான் அடுத்த கொஸ்டின் இன்சர்ட் பண்ணுறேன் பார்த்துக்குங்க சார் நம்ம இம்பார்ட்டன்ட் வேர்டு இன்டெரக்டாக ஒரு வேர்டு கொடுக்குறோம் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி கொஸ்டின் அடிக்கடி கேட்கறது ரெண்டு மெர்ஸ் பண்ணுவாங்க 1 டால்கேட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் லைன் அதுலேருந்து என்ன சொல்கிறாங்க கிரவுண்ட் இருக்கு ரெண்டு மெர்ஸ் பண்ணும்போது எவ்வளோ கிடைக்கும் பார்த்துங்க 87 மீட்டர் வரும் இதை வந்து இன்டெரக்டாக கொடுப்பாங்க பார்த்துக்குங்க அதாவது 1.72 மீட்டரில் அந்த கால் டே இருக்காங்க அப்போ கிரவுண்ட் எங்கே இருக்கும் கிரவுண்ட் பார்த்து இங்கே இருக்கும் அந்த பொண்ணோட ஐ லெவல் இருக்கும் இங்கே இருக்கும் புரியுதா அப்போ கிரவுண்ட்லேருந்து கொடுக்குறாங்கன்னா அந்த பொண்ணோட ஐ லெவல்லேருந்து கொடுக்குறாங்க அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது மாதிரி இன்னொரு கொஸ்டின் கூட ஆல்ரெடி பார்த்துருக்குறோம் என்ன சொல்றாங்க கிரவுண்ட்ல அந்த பொண்ணு நிக்குது கரெக்டுங்களா அந்த பொண்ணு இங்க நிக்குது வச்சுக்கல அப்ப அந்த ஐ லெவல் இங்க இருக்குது இந்த பொண்ணோட ஐ லெவல் எவ்வளவு சொல்லிருக்காங்க 1.2 மீட்டர் மேலதான் ஐ லெவல் இருக்குது கரெக்டா அப்ப இங்க இருந்து பாக்குறதுக்கும் இந்த கிரவுண்ட்ல இருக்கிறதுக்கும் நம்ம மெர்ஜ் பண்ணணும் அப்ப ஐ லெவல் எங்க இருக்கும் இந்த ட்ரையாங்கிள் வரும் கரெக்டுங்களா அப்ப இப்படி போட்டு நம்ம போடணும் சரியாப்பா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்ப இதுக்கு கிரவுண்டுக்கு இதுக்கு உள்ள வித்தியாசம் டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னு பார்க்கணும் சரிங்களா அப்ப அந்த கேலோட இது வந்து 1.2 இருக்கிறதுனால நம்ம அதையும் பார்த்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் சரிங்களா திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோ சரி அப்போ கொஸ்டின் ஃபுல்லாக படிச்சிருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க அங்கிள் அதான் அங்கிள் ஒரு 1.2 மீட்டர் டால் கேர்ள் அங்கிள் கிரவுண்டில் நின்று ஒரு 88.2 மீட்டர் டால் ஹரிசாண்டல் லைனை வந்து பார்க்குறாங்க அவரோட ஐசைட் வந்து அந்த டோட்டல் ஹைட் ஆஃப் த டவர்ல இருந்து 1.2 மைனஸ் பண்ணிருந்தோம் அவ்வளோதான் வெரி குட் வெரி சரி அந்த டயக்ராம் அப்படி பிக்சரோட இன்சர்ட் பண்ணுறேன் ஆல்ரெடி இருக்குது கையில் அதனால் சேஃப்டியாக பண்ணுறேன் பார்த்துக்கோங்க நீ சொன்னது எல்லாமே கரெக்டு அந்த 1.2 வந்து மைனஸ் பண்ணணும் அந்த காலத்தில் எக்ஸ்ட்ரா இன்சர்ட் பண்ணணும் பார்த்துக்கலாம் சரி இதுதான் அதனுடைய டயக்ராம் சரிங்களா ஸோ ரெண்டு டயக்ராம் இருக்குது ரெண்டு டயக்ராம் இன்சர்ட் பண்ணுறேன் இது வந்து நம்ம கொஸ்டினுக்கு ஆன்சருக்கு உண்டான டயக்ராம் இது இதே அந்த கொஸ்டினுக்கு உண்டான டயக்ராம் தான் ரெண்டு பலூன் தான் மேலே இருக்குது அப்போ அந்த ரெண்டு பலூன் மேலே இருக்குன்னா அந்த பலூனோட கொஸ்டினோட அப்படியே எல்லாம் இருக்குது பார்த்து ஸோ இந்த பிடிஎஃப் அனுப்புகிறேன் நீங்கள் உட்காந்து படிச்சிருங்க இது வந்து அந்த பிடிஎஃப் நோட்ஸ் அனுப்பிடுவோம் சப்போஸ் நான் மறந்துட்டேன் எனக்கு அடுத்த கிளாஸ் இருக்குது கண்டினியூஸாக கிளாஸ் இருக்குது சப்போஸ் மறந்துட்டாலும் ஞாபகப்படுத்த நான் அனுப்பிடுறேன் சரியா ஏன்னா டயக்ராம் ரெஃபர் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இல்லை நீ ட்ரா பண்ணாலும் ஓகே இது பிரச்சனை கிடையாது சரி இதுதான் கொஸ்டின் கொடுத்துருக்குற டயக்ராம் ஓகே சொல்கிறேன் இது வந்து 1 மீட்டர் நீங்கள் சொல்லிட்டீங்க இது வந்து 1 மீட்டர் இது ஓவரால் கைட்டு இது ஓவரால் கைட்டு வந்து 8.2 மீட்டர் ஓவரால் கைட்டு அப்போ இங்கிருந்து இந்த பாயிண்ட்லேருந்து வர கைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எவ்வளோ கிடைக்கும் 1.2 மைனஸ் பண்ணிங்கன்னா 87 நினைக்கிறேன் கரெக்டுங்களா 287 கரெக்டாப்பா ஓகே இப்போ என்ன கேட்குறாங்க ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை பலூன் டூரிங் இன்டர்வல் ஓகே டூரிங் திஸ் இன்டர்வல் ட்ராவல்டு கேட்குறாங்க டிஸ்டன்ஸு இன்டர்வல் கேட்குறாங்க ஓகே அப்போ அதை என்ன சேவ் போட்டு போடுறீங்கன்னு பார்த்துங்க டிஸ்டன்ஸ் தானே அப்போ மேக்ஸிமம் இந்த வேல்யூ கண்டுபிடிச்சு நம்ம போட்டலாம் சரி இப்போ பெரிய ட்ரையாங்கிள் சின்ன ட்ரையாங்கிள் வச்சு கண்டுபிடிக்க பார்க்கலாம் என்ன வரும்னு பார்த்து போடுங்க போட்டிருக்கப்பா நான் ஹெல்ப் பண்ணணுமா பெரிய வேல்யூ இருக்குது சின்ன வேல்யூ இருக்குது அப்போ என்னன்னு பார்த்துங்க ரெண்டு சேம் கைட்டு தான் கரெக்டுங்களா அப்போ இது 8.7 இது 8.7 தானே இந்த டிஸ்டன்ஸ் 8.7 இதனோட வெயிட்னா இதனோட வெயிட் எவ்வளோ 8.7 தானே அப்போ நம்மளுக்கு என்ன வேணும் இந்த ஏபி இதை போட்டீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் மாதிரி வரும் சரிங்களா அப்போ நம்ம கையில் என்ன இருக்குது 8.7 இருக்குது சரிங்களா அப்போ இதனோட வேல்யூ இதனோட ஃபுல் ஓவரால் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க முடியும் கரெக்டுங்களா இது ஓவரால் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிச்சு பாருங்க
அதாவது tan 30 டிகிரி வேல்யூ என்ன, tan 60 டிகிரி வேல்யூ என்ன, அதை வச்சு என்ன பண்ணலாம், இந்த சி வேல்யூ எக்ஸ் வச்சுக்கோங்க, இசி இசி இல்லை சிடி சிஜி, அப்போ இங்கே கீழே எழுதுகிறேன், சிஇ வேல்யூ எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, சிஜி வேல்யூ என்ன எழுதலாம், மேபி இது இசி இருக்குதா, இசி இருக்கிறதுனால அது வந்து ஒயின்னு வச்சுக்கோங்க. அப்போ சிசியோட வேல்யூ என்ன எழுதலாம்னா, ஓ இது ஜியா, நான் ஓவரால் எழுதுகிறேன், சிஜியோட வேல்யூ எழுதுகிறேன், அதை வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு வச்சுக்கணும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் வச்சுக்கணும். அப்போ சின்ன ட்ரையாங்கிள் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், இந்த டிஸ்டன்ஸ் கிடச்சிடும். பெரிய ட்ரையாங்கிள் அப்ளை பண்ணும்போது ஒய்ங்கிற வேல்யூ கிடச்சிடும். கரெக்டுங்களா? ஓகே. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது. போடுங்க பார்க்கலாம். அங்கிள் ஃபர்ஸ்ட் சின்ன ட்ரையாங்கிள்கே போட்டுக்கிறாங்க. சின்ன ட்ரையாங்கிள் போட்டு அப்புறம் பெரிய ட்ரையாங்கிள் போட்டுக்கலாம். ஏஇசி தானே அங்கிள் சின்ன ட்ரையாங்கிள்? ஏசிஇ கரெக்டாக பார்க்கணும், ஏசிஇ. அப்படின்னா tan 60 டிகிரி is equal to opposite by adjacent is equal to AE by CE equal to AE value வந்து 87, CE value வந்து X. அங்கிள் tan 60 டிகிரி √3 அங்கிள். டேய் உனக்கே தெரியுது, நான் என்ன கொஸ்டின் படுவா. அங்கிள் 3 அங்கிள் √3 அங்கிள். √3 தான், கன்ஃபார்ம் தான். அப்படின்னா √3 is equal to 87 by X. அப்படின்னா X is equal to 87 by √3 அங்கிள். x equal to 87 by √3, அது மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை √3 போட்டு 87 √3 டிவைட் பை 3 போட்டீங்கன்னா அதுக்கு கட் பண்ண என்ன கிடைக்கும், 87 வந்து √3 கட் ஆகும். அப்போ 29 வருது மாதிரி, 29 √3யா செக் பண்ணி பாரு. √3 அந்த ரேஷனலைஸ் பண்ண தெரியுமில்ல, ரேஷனலைஸ் பண்ணிடு. அப்போ 29 வருது நம்பர். √3 by √3 87 √3 by 3 tan 60 டிகிரி. எந்த ட்ரையாங்கிள், சின்ன ட்ரையாங்கிள். சின்ன ட்ரையாங்கிள் யாரு, ஏசிஇ. அப்போ என்ன ஆச்சு, இது போட்டுட்டீங்க ஆல்ரெடி, நான் சட்ட டக் டக்குன்னு போடுறேன். 87 டிவைட் பை எக்ஸ். அப்போ என்னாச்சு, எக்ஸ் ஈக்குவல் டு 87 டிவைட் பை √3 சொல்லிட்டீங்க. நான் என்ன பண்ண போகிறேன், இதை கட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், என்ன கிடைக்குது, 29 √3 கிடைக்குது. இது எப்படி, இது வந்து 87 இருக்கிறனால மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை √3 போடுறேன். √3 போடும்போது இது என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக 3 ஆயிரும். இதையும் கட் பண்ண என்ன கிடைக்கிறது, 29 வருது. அதனால எக்ஸ் வந்து என்ன கிடைக்குது, 29 √3. கிளியரா? கிளியரா. அப்போ எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் கிடச்சிக்குது. எனக்கு தேவை யாரு, நான் ஆல்ரெடி சொல்லிட்டு 2 பலூனுக்குள்ள டிஸ்டன்ஸ் இங்கே இப்போ டயக்ராம் போடும்போது யார் வேணும், இங்கே போட்டுருந்தேன், இவன் தான் எனக்கு வேணும். இவன் வேணும் என்னது, இது ரெக்டாங்கிள் ஷேப் மாதிரி இருக்குது, அதனால இது வேணும். இப்போ நான் கண்டுபிடிச்சது யாரை கண்டுபிடிச்சிக்கிறேன், இவனை கண்டுபிடிச்சிடறேன். இவனை கண்டுபிடிச்சி என்ன யூஸ், ஒன்றும் கிடையாது. எனக்கு இந்த ஒய் தான் கண்டுபிடிக்க வேணும். ஒய் கண்டுபிடிக்கிற என்ன வேணும், அந்த பெரிய ட்ரையாங்கிள் இது பற்றி, அந்த பெரிய ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கும் போது தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, எக்ஸ் பிளஸ் ஒய் கிடைக்கும். அந்த எக்ஸ் பிளஸ் ஒய்லேருந்து ஒய் கண்டுபிடிக்க பார்த்தீங்களா, அந்த ஒய் தான் இதனோட ஆன்சர். ஏன்னா 2 டிஸ்டன்ஸ் தான் கேட்டுக்கிறாங்க. அப்போ 2 டிஸ்டன்ஸ் வந்து இதுதான் ஆன்சர். சரியா கண்ணு? அப்போ சின்ன ட்ரையாங்கிள் போட்டு ஆன்சர் சொல்லி பார்க்கலாம், என்ன வருதுன்னு. அங்கிள் எது அங்கிள் சொல்ற, சின்ன ட்ரையாங்கிளோடது? பெரிய ட்ரையாங்கிள். பெரிய ட்ரையாங்கிள், சின்ன ட்ரையாங்கிள், பெரிய ட்ரையாங்கிளுக்கு போட்டு ஒயோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது. கண்டுபிடிச்சோம். இங்கே போட்டுக்கிறேன். பெரிய ட்ரையாங்கிள் என்னது, ஜிசி. கரெக்டா, ஜிசியோட வேல்யூ என்ன, எக்ஸ் பிளஸ் ஒய். ஓகே. அப்போ போட்டு அது வந்து ஒய் கண்டுபிடிச்சோம். ஏன்னா எக்ஸ் வேல்யூ ஆல்ரெடி நம்ம கையில் இருக்குது, 29 √3 நம்ம கையில் இருக்குது. அப்போ tan 30 டிகிரி போட்டு டக்கு டக்குன்னு போட்டு பார்க்கலாம். tan 30 டிகிரி is equal to equal to opposite BG by CG. It is equal to BG வந்து 87, இது CG வந்து
அங்கிள் இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை அடுத்த ஸ்டெப்பில் எக்ஸோட வேல்யூ போடுறது அங்கிள், இல்லை இப்போ போட்டுக்க போட்டுருக்கோம்? எக்ஸ்பிரஸ் ஒய்னே போட்டு, ஏன்னா எக்ஸ்பிரஸ் ஒய் தான் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். அப்போ எக்ஸ்பிரஸ் ஒய் மட்டும் அடுத்த ஸ்டெப்ல போட்டுக்க, ஏன்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருந்தேன். அங்கிள் tan 30 டிகிரி 1/√3. ஏன்னா என்ன டவுட்டே இருக்கிற அங்கிள் அதாவது தப்புக்கு இதாகிடுச்சுன்னா ஃபஸ்ட் வந்து போடணும். கஷ்டப்பட்டு போடுறியா? அந்த தப்பு போகக்கூடாதுன்னா நிறைய உன் கான்ஃபிடென்ட்டோட போடு வரும். கான்ஃபிடென்ட்டோட படிச்சுட்டு கான்ஃபிடென்ட்டோட வரும். சரியா? இப்போ என்னாச்சு? 29√3 + y = 87√3. அப்போ என்னாச்சு? y = 87 - 29√3. அப்போ 87ல 29 போச்சுடா கண்ணு. ஒரே 8 87னா 78 68 சி 58. கன்ஃபார்மா? நான் போட்டனால சொல்கிறேன், இல்லை 68 58 கரெக்டாக பார்த்துக்கோ. 58. ஆ, ஏன்னா 7 - 2 தான் வரும். 8 - 2 வரும். அது ஆல்ரெடி அங்கே ஒரு கடன் கொடுத்தாச்சு. சரி, 2 மைனஸ் பண்ணி போடுறாங்க. நான் அவ்வளோதான் ஒய்யோட வேலை முடிச்சு. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாரு. அப்போ ஒய் வேல்யூ எவ்வளோ வரும்? கண்டுபிடிக்காது அங்கிள். கண்டிப்பாக போட்டுரு. 5 மார்க் கொஸ்டின் எல்லாமே பொறுமையாக மல்டிப்ளை ஒன்றும் அவசரம் கிடையாது. அங்கிள் 100.056. சரி, நோட் பண்ணிக்க. 100.05 056 மீட்டர். அவ்வளோதான் கண்ணு. இது வந்து நான் சொன்ன மாதிரி ஒய்யோட வேலையை இருக்கிறது என்ன பண்ண போறீங்க? வேறு கலரில் 100.05 மீட்டர் அப்படின்னு இங்கே நோட் பண்ணிக்கணும். எங்கே வேணும் இங்கே நோட் பண்ணுறவங்க மேலே நோட் பண்ணணும். மேலே தானே வேணும். மேலே வந்து நோட் பண்ணிக்க 100.05 மீட்டர் அப்படின்னு இங்கே நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? கிளியரா? கிளியர். சரி, அடுத்த கேள்வி. ஸோ அடுத்தது யார்? கடைசி கொஸ்டின் அது. இது டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தெரியுமா? அதாவது டிஸ்டன்ஸ்னால் ஸ்பீடு, வெலாசிட்டி அண்ட் டைம் இதை கம்பைன் பண்ணிக்கூடிய ஃபார்முலா. இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். பொறுமையாக போடணும். சரிங்களா? சரி. சொல்கிறேங்க. இது என்ன நடக்குது, என்ன சொல்லிக்கிறாங்க பாருங்க. அங்கிள் ஒரு ஹைவே வந்து டவருக்கு டவரோட ஃபுட்டுக்கு. அப்புறம் அந்த மேன் வந்து டாப் ஆஃப் த டவரில் நின்றுட்டு ஒரு கார் வர்றதை பார்க்குறேன் அங்கிள். அந்த டிப்ரெஷன் ஆங்கிள் வந்து 30 டிகிரி அங்கிள். ஓகே. அதுக்கப்புறம் அந்த கார் வந்து யூனிஃபார்ம் ஸ்பீட்லேயே டவரை பார்த்து வருது அங்கிள். ஆமாம். 6 செகண்ட் கழிச்சு ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து 60 டிகிரியாக மாறுது அங்கிள். சரி கண்ணு. இப்போ அந்த 30 டிகிரிலேருந்து 60 டிகிரிக்கு வர எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு கேட்கு. சூப்பர். சாரி அங்கிள், அந்த 60 டிகிரியிலேருந்து அந்த டவரோட ஃபுட்டுக்கு வந்து எத்தனை நேரம் ஆகும், டைம் ஆகும் அப்படின்னு. சரி, இங்கே 6 செகண்ட் அந்த வெயிட் கொடுத்துட்டாங்க. இங்கே 30 டிகிரி டிப்ரெஷன், ரெண்டுமே டிப்ரெஷன். இது உனக்கு தெரியுது. சின்னது வந்து பெருசு வந்து இங்கே பெருசு சின்னதாக மாறும். இந்த ட்ரையாங்கிள் உனக்கு கிளியராக இருக்கும். பட் இங்கே என்ன வேடு கொடுத்துருக்காங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பாயிண்ட் டைம் டேக்கன். இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இங்கே ஒரு பாயிண்ட் டைம் டேக்கன் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி யூனிஃபார்ம் ஸ்பீடு ஒன்று சொல்லிட்டாங்க. கரெக்டுங்களா? ஹைவேஸில் மேன் பார்க்குறாங்க, டவர்லேருந்து காரை பார்க்குறான். அந்த கார் வந்து அப்புறம் யூனிஃபார்ம் ஸ்பீட். அப்போ யூனிஃபார்ம் ஸ்பீடுன்னு என்னது? காரு எங்கேருந்து எங்கே வந்தாலுமே நம்மளுக்கு என்னது? ஒரே ஸ்பீடு தான் போகுது. கரெக்டாப்பா?
அப்போ ஸ்பீட் ஈக்குவல் டு எக்ஸ்னு வச்சுக்கோங்க. யூனிஃபார்ம் ஸ்பீடு எங்கேயுமே சேஞ்ச் ஆகிறது இல்லை. ஓகே, ஸ்பீட் ஈக்குவல் டு சம் எக்ஸ்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? எக்ஸு கிலோமீட்டர் பை ஹவரா, ஸ்பீட்னா கிலோமீட்டர் வச்சுக்கோங்க. கிலோமீட்டர் பை ஹவரா இல்லை டிஸ்டன்ஸா? ஸ்பீடோட யூனிட் என்ன? ஸ்பீடோட யூனிட் என்றாங்க, என்ன பேச மாட்டேங்கிறேன். பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்களா? ஸ்பீடு ஸ்பீடோட கிலோமீட்டர் பை ஃபார்முலா என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்பீடோட ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் பை டைமா? ஸ்பீட் பை ஹவர்ஸா? செகண்ட் கொடுக்குறேன், இந்த செகண்ட் வேணும் வச்சுக்கோங்க. ஓகே, எது வேணும் வச்சுக்கோங்க. செகண்டோ ஹவர்ஸோ ஆர் மினிட்ஸோ எது வேணும் வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி. சரி, இப்போ என்ன கொடுத்துக்கிறாங்க? யூனிஃபார்ம் ஸ்பீடு 6 செகண்ட் லேட்டர். சரிங்களா? 6 செகண்ட் லேட்டர்னு ஒரு கொடுத்துக்கிறோம். செகண்ட் தான் கொடுத்துக்கிறோம், கரெக்டுங்களாமா? அப்போ அது 6ன்னு வச்சுட்டு நம்ம போடணும். சரிங்களா? 6 7 லேட்டர். அப்போ இங்கிருந்து நம்ம இந்த ஏங்கிற பாயிண்ட் வந்து பிங்கிற பாயிண்ட், கரெக்டா? இங்கிருந்து தான் இங்க ரீச் ஆகுது. இங்கிருந்து இங்க ரீச் ஆகுதா இல்லை இங்கிருந்து இங்க ரீச் ஆகுதா? அங்கிள் சிலேருந்து டிக்கு. அப்போ 6 நிமிஷம் அப்புறம், கரெக்டா? 6 செகண்ட் லேட்டர் சொல்லிக்கிறோம். 6 செகண்டுக்கு அப்புறம் இங்கிருந்து இங்க வந்துருச்சு. சரிங்களா? கிளியராமா? கிளியர். சரி, எங்க இருந்தாலும் இதனோட ஐடி ஈக்குவல் தானே. ஆமா. அப்ப நம்மளுக்கு என்ன கேட்கறான்? இங்க இருந்து இந்த வேல்யூ கேட்கறான், கரெக்டுங்களா? அப்ப நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். இது எக்ஸ், இது ஒய், இதனோட வேல்யூஸ் வந்து எக்ஸ் பிளஸ் ஒய். ஆல்ரெடி இங்க எக்ஸ் எடுத்தனால என்ன பண்ண போறோம்னா, இது வந்து ஒய்யா, இது வந்து மேபி டீன்னு வச்சுக்கோங்க. இது டீன்னு வச்சுக்கோ, ஏன்னா அது எக்ஸ்ன்னு எடுத்துட்ட ஸ்பீடை. அதனால என்ன பண்ணுவோம், டிஇ ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இது ஓவரால் டிஸ்டன்ஸ் டி பிளஸ் ஒய். கரெக்டாப்பா? ஓகே. இப்போ பெரிய ட்ரையாங்கிள் சின்ன ட்ரையாங்கிள் போட்டு ஈக்குவல் பண்ணு, ஏன்னா காமன் கைட், ஏபிங்கிறது காமன் கைட். அப்போ என்ன பண்ண போறீங்க, பெரிய ட்ரையாங்கிள் சின்ன ட்ரையாங்கிள் ஈக்குவல் பண்ணு. ஈக்குவல் பண்ணி சம் வேல்யூஸ் வரும். அந்த வேல்யூஸ் வந்து 6 சென்டிமீட்டர் லேட்டர் வந்து 6 செகண்ட் லேட்டர் வச்சுட்டு நம்ம ப்ராப்ளம் பண்ணுவோம். அப்போ என்ன பண்ண போறீங்க, இன் ட்ரையாங்கிள், சின்ன ட்ரையாங்கிள் என்ன, பெரிய ட்ரையாங்கிள் பெருசு போடலாமா சின்னதை? பெருசு போட்டோம், இது சின்னதை போடுங்க. சின்னதாக போட்டுருங்க. ஏபிடியில் என்ன நடக்கும் அதே போட்டு என்ன பண்ணுங்க, இன் ட்ரையாங்கிள் யாரும் அடுத்ததுங்கிறா, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபிசி. ஏபிசியில் என்ன நடக்கும்? ஓகே, இங்கே டேன் 60 டிகிரியில் என்ன நடக்கும் போடுங்க. இங்கே டேன் 30 டிகிரியில் என்ன நடக்குன்னு போடுங்க. இங்கே என்னன்னா எந்த வேல்யூமே நமக்கு தெரியாது. இந்த 6 செகண்ட் மட்டும் தான் நமக்கு தெரியும். அதை வந்து நம்ம கடைசியாக அப்ளை பண்ணி போட்டுக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதில் வந்து என்ன பண்ண போறீங்க, ஏபி கிடைக்கும். அந்த ஏபிக்கு வந்து ரெண்டு ஈக்குவல் பண்ணுங்க. ஏபி கிடைக்கும் ரெண்டுக்குமே. அது ஏபி வந்து என்ன பண்ண போறீங்க, ரெண்டுக்குமே ஈக்குவல் பண்ண போறீங்க. கரெக்டுங்களா? நான் சொல்றது புரியுதா தம்பி? ஓகே. புரியுது. புரியுங்க. அப்புறம் ஸ்பீடோட ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம போட்டலாம். எவ்வளவு தூரம் என்னன்னு பார்த்துட்டு வரலாம். இப்போ என்ன வரும், இது வந்து ஹச்சா, இது வந்து ஏபி எப்பயுமே என்ன வச்சுக்கலாம், ஹச்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே எதெல்லாம் நோட் பண்ணுறீங்களோ அங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. சிடி ஈக்குவல் டு டின்னு மென்ஷன் பண்ணிட்டு, அண்டு சிபி ஈக்குவல் டு, அண்ட் இன்னொன்று இருக்குது டிபி ஈக்குவல் டு ஒய் நோட் பண்ணிட்டு, சிபி ஈக்குவல் டு டி பிளஸ் ஒய் நோட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஏபி ஈக்குவல் டு ஹச்னு நோட் பண்ணிக்கிறேன். ஏபி ஈக்குவல் டு ஹச்னு நோட் பண்ணிட்டேன். இதுதான் நம்ம கையில் இருக்கிறது. சரிங்களா? இதெல்லாம் நோட் பண்ணுங்க. அப்போ இதெல்லாம் எந்த சைடு எந்த வருதோ நீங்கள் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நீட்டாக போட்டுருவாங்க. அப்போ என்ன வருது, tan 60 டிகிரி. tan 60 டிகிரி என்ன, ஏபி, அதாவது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் வேல்யூ எவ்வளவு, ஹச். அட்ஜசன்ட் வேல்யூ எவ்வளவு, சின்னது ஒய். அப்போ ஹச் ஈக்குவல் என்னது, √3y. இதில் என்ன டவுட் இருக்குதா? இல்லை. இதில் யூஸ் பண்ணி மறுபடியும் ஹச் கண்டுபிடிங்க. இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏபிசியில் என்னது, திரும்ப அது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் தான். அப்போ அதனோட வேல்யூ என்ன, ஆப்போசிட் வேல்யூ ஏபி டிவைடட் பை ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் பிசி. அப்போ இது என்னது, 1/√3 now tan 30 டிகிரி. அப்போ 1/√3 ஈக்குவல் டு ஏபிஹெச். அடுத்தது யாரு, பிசி வேல்யூ என்ன, பிசி சிபி ரெண்டு ஒன்று தான், டி பிளஸ் ஒய். ஏதாச்சும் டவுட் இருக்குதா இதுல? அப்போ இதில் ஹச் ஈக்குவல் டு எவ்வளவு, டி பிளஸ் ஒய் டிவைடட் பை √3. கிளியரா? ஓகே.
இப்போ இது ஈக்குவேஷன் 1 வச்சுங்க, இது ஈக்குவேஷன் 2 வச்சுக்கோங்க. அப்போ என்ன நடக்கும்? ரெண்டு ஈக்குவல் பண்ணுங்க. அப்போ √3 என்ன கிடைக்கும்? √3y ஈக்குவல் டு root 3y t equal to t பிளஸ் plus y y. டிவைட் பை √3. கரெக்டுங்களா? ஆமாம். அப்போ என்னாச்சு? 3y ஈக்குவல் டு t பிளஸ் y. கரெக்டாப்பா? கரெக்டுங்களா? ஏதாச்சும் டவுட் இருக்குதாம்மா? இல்லை அங்கிள், டவுட் இல்லை. சரி, இதுக்கப்புறம் என்ன வரும் சொல்லு பார்க்கலாம். அங்கிள் y அந்த பக்கம் போயிடும் அங்கிள். 2y is equal to t. 2y ஈக்குவல் டு t. கரெக்டுங்களா? 2y ஈக்குவல் டு 2. கரெக்டுங்களா? சரி டேக்கண்ணு. இப்போ அந்த டீங்கிறது என்னது? இந்த டீ தான் வந்து எங்க இருந்து இங்க போறதுக்குள்ளோட வேல்யூ. எவ்வளவு கொடுத்துக்கிறாங்க? 6 செகண்ட் கொடுத்துக்கிறாங்க. கரெக்டுங்களா? ஆமாம். கிளியரா? கிளியர். ஓகே. அப்போ என்னாச்சு? 6/2 that is equal to 3. அப்போ எவ்வளவு நேரத்தில் ரீச் ஆகிறாங்க? 3 செகண்ட்ல ரீச் ஆயிடுறாங்க. சரியாம்மா? சரி. அப்போ என்னாச்சு? 3 செகண்ட் ரீச் த பிளேஸ். கிளியரா? என்ன கேட்குறேன்? டேக்கன் பை த கார் ரீச் த ஃபுட் ஆஃப் த டவர். அப்போ என்னாச்சு? இது வந்து 6 இருக்கும்போது இங்கே ரீச் ஆகுதுக்குள்ள டைம் எவ்வளோ ஆகுங்கிறோம். கரெக்டாங்களா? ஃபுட் ஆஃப் த ஃப்ரம் த பாயிண்ட். கரெக்டாமா? ஆமாம். டவர் தான் ரீச் ஆகும். ஃபுட் ஆஃப் த டவர் ரீச் த டவர். அப்போ இது 6 வந்துருச்சுன்னா இது எவ்வளோன்னு கேட்குறான். இது எவ்வளவு? 6/2 வந்து 3 நைன்ஸ். தட்ஸ் ஆல். கிளியரா? ஓகே. டிஸ்டன்ஸு ஃபார்முலா போட்டு அதை போட்டு இது போட்டு நம்ம ஐடியா தெரிஞ்சால் போது டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சுடலாம். சரிங்களா? சரி. என்ன டவுட் இருக்குது கண்ணு? டவுட்